அனைவருக்கும் வணக்கம். சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிப்பு, யார் யாருக்கு எவ்வளவு பொங்கல் போனஸ் கிடைக்கும் அரசாணை வெளியீடு. தற்போதான் இந்த செய்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அடி பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்பதான் நான் சொல்ற தகவல் உங்களுக்கு வந்து முழுமையா சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது தற்காலிக ஓய்வூதிய பெறும் அனைத்து சி மற்றும் டி பிரிவு ஓய்வூதியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அரசாணை வந்து பொருந்தும் சொல்லியிருக்காங்க. தமிழக அரசினுடைய சி டி பிரிவு பணியாளர்களுக்கு ஓய்வூதியர்கள் குடும்ப ஊதியர்களுக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு போனஸ் தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்காரு. ஓய்வூதியர்களில் யார் யாருக்கு போனஸ் என்ற தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க என்பதற்கான அரசாணையை தமிழக அரசும் நேற்று வெளியிட்டது. இது குறித்து பார்த்தீங்கன்னா நிதித்துறையில கூடுதல் தலைமைச் செயலாளர் உதயச்சந்திரன் பார்த்தீங்கன்னா வெளியிட்ட அரசாணை இருப்பதாக என்ன சொல்றாருன்னா, உலகமா உதவி தொகைகள், மாநில சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான உதவித்தொகை பெறுபவர்கள், புகழ்பெற்ற அறிஞர்கள் மற்றும் சிறந்த மனிதர்களுக்கான சமூக உதவித்தொகைகள் பெறும் சிறப்பு ஊதியதாரர்கள், தற்காலிக மிகை ஊதியம், அதாவது பார்த்தீங்கன்னா சிறப்பு தற்காலிக மிகை ஊதியம் பெறுகிற கருணை அடிப்படையில் நியமனம் பெற்றுள்ள குடும்ப ஊதியதாரர்கள், ஏ பி பிரிவு பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற அனைத்து அரசு ஓய்வூதியர்கள், அனைத்திந்திய பணி அலுவலர்கள், பல்கலைக்கழக மானிய குழு, அனைத்திந்திய தொழில்நுட்ப கல்வி குழு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் ஆகியவற்றுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ள அலுவலர்கள் உள்ளிட்டவர்களுக்கு இந்த போனஸ் வந்து உத்தரவுவதாக சொல்லியிருக்காங்க. இந்த அலுவலர்கள்லாம் இந்த போனஸ் உத்தரவு பொருந்தாது என்றும் சொல்லியிருக்காங்க. இந்த பொங்கல் பரிசு தொகை பார்த்தீங்கன்னா கடந்த 1ஆம் தேதியிலோ அல்லது இதற்கு பின்னர் பார்த்தீங்கன்னா பணியிலிருந்து ஓய்வு பெறும் பணியாளர்களுக்கு அனுமதிக்கத்தக்கது அல்ல சொல்லியிருக்காங்க. சி டி பிரிவு பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா பணிபுரிந்து ஓய்வூதியம் பெறுவோர், மானியம் பெறும் கல்வி நிறுவனங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், முன்னாள் கிராம பணி அமைப்பு உட்பட அனைத்து வகை தனி ஓய்வூதியாளர்கள், அதாவது 1/10/2017 முதல் சிறப்பு ஓய்வூதியமாக ரூபாய் 2000 பெறும் சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், குறு அங்கன்வாடி பணியாளர்கள், சத்துணவு சமையல்காரர்கள், சமையல் உதவியாளர்கள், அங்கன்வாடி உதவியாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள், கிராம நூலகர்கள், பெருக்குபவர்கள், துப்புரவு பணியாளர்கள், துப்புரவாளர்கள், தோட்டக்காவலர், வேட்டை தடுப்பு காவலர், காவல் நிலைய துப்புரவாளர்கள் மற்றும் குறிப்பாக ஆயா உட்பட அனைத்து குடும்ப ஓய்வூதியர்கள், அனைத்து ஊதியதாரர்கள் எந்த பணியாளர்கள் பிரிவில் ஓய்வு பெற்றிருந்தாலும் அல்லது பணியிடையே மரணம் அடைந்திருந்தாலும் அவர்களுடைய குடும்ப ஊதியதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகையாக 1000 வழங்கப்படும் அப்படின்றும் சொல்லியிருக்காரு. தற்காலிக ஓய்வூதியம் பெறும் அனைத்து சி மற்றும் டி பிரிவு ஓய்வூதியர்களுக்கும் இந்த அரசாணை வந்து பொருந்தும் சொல்லியிருக்காங்க. இவ்வாறு அவர் பதிலும் கூறப்பட்டிருப்பதாக சொல்றாங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெட்டில் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அடி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.